அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மீதான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பிற அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் வீடு அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் மிருதுள் தன்மை என்பது ரொம்பவும் முக்கியமானது. தாம் தூம் சத்தம் போட்டு சண்டை போட்டு அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதனாலே எதையும் சாதிக்க முடியாது. யார் வெற்றி பெற்று வருவார், யார் வெற்றி பெறுவார் என்றால், ஒருவர் ஏறுகிற பொழுது ஒருவர் தானாக இறங்கினால் நிச்சயம் அந்த குடும்பம், அந்த வீடு மகிழ்ச்சிக்கு இருப்பிடமாக இருக்கும். உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் தெரியும் என்று ஒரு ஆண் பேச துவங்கினால், உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் என்று ஒரு பெண் பேச துவங்கினால், அங்கே நிம்மதியும் அமைதியும் சீர்குலைந்துவிடும். ஒரு விதமான பரிதவிப்பு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மொத்த குர்ஆன் மையமாக வைத்து வார்த்தை மூலமாக நமக்கு இன்றைக்கு சொல்லத்தரக்கூடிய செய்தி, அமைதியை நீங்கள் விரும்பினால், உங்கள் இல்லத்திலே நீங்கள் அமைதியை எதிர்பார்த்தால், நிம்மதியை எதிர்பார்த்தால், மிருதுவாக சாஃப்டாக எதையும் டீல் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக எதையும் நீங்கள் யோசிக்காதீர்கள். கரடு முரடா எதை எடுத்தோம் கவுத்தோம் என்றெல்லாம் நீங்கள் திட்டம் போடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் செய்தியாக சொல்கின்றான். அதே போன்று வீட்டிலே சிறந்த வீடு எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். முஸ்லிம் வீடுகளிலே சிறந்த வீடு எது தெரியுமா? எந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யத்தீம்களை அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கின்றார்களோ, அல்லது அனாதைகளுக்கு உதவக்கூடிய மக்கள் அந்த வீட்டில் இருக்கின்றார்களோ, அந்த வீடுதான் சிறந்த வீடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சிறப்பான வீடு அது. அதோடு மட்டுமல்ல, வீடுகளில் சிறப்பாக இருக்க வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், வீடு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரிசையில் சொல்லும் பொழுது அறிஞர்கள் சொல்கின்றார்கள், மலக்குகள் வந்து போகக்கூடிய இடமாக வீடு இருக்க வேண்டும். இதுக்கு நேர்மாற்றமாக சைத்தான் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. இப்போ மலக்குகள் வந்து போகக்கூடிய வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரசூல் பிடித்தமான முறையில் நம்முடைய வீட்டை தோற்றத்தை, அதில் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அமைத்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இருந்தால் மலக்குகள் வரமாட்டார்கள், சில காரியங்கள் இருந்தால் மலக்குகள் வரமாட்டார்கள். ஹதீஸ் வந்திருக்கின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வஹையை கொண்டு வருவார்கள். ஆனால் அன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வரவில்லை, வெளியே நிற்கின்றார்கள். வீட்டுக்குள்ளே வருகிற ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் ஏன் வரவில்லை, ஏன் வெளியே நிற்கின்றார் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்கள் வீட்டில் திரையில் உருவப்படம் கொண்டிருக்கின்றது. உங்கள் வீட்டுடைய திரையில் உருவம் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு காட்சி இருக்கின்றது. எந்த வீட்டில் நாய் அல்லது புகைப்படம் இருக்குமோ, அல்லது உருவப்படம் இருக்குமோ, அல்லது உருவப்படம் அமைத்த அந்த ஃபோட்டோ இருக்குமோ, அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலை இந்த காரியம் செய்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நம்முடைய வீடு மலக்குகள் வீடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டும் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, நம் வீடு அருள் புரிந்த வீடாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள் சுமந்து இருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், ரொம்ப சிம்பிளான முறை. நீங்கள் எப்போது வீட்டுக்கு போனாலும் சரி, எப்போது வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி, ஒன்று மட்டும் மறந்துடாமல் செய்துங்க. சொல்லிட்டு போங்க, சலாம் சொல்லிட்டு வெளியே வாங்க. இது அல்லாஹ் சொல்கின்றான், உங்கள் வீடு பரக்கத் பொருந்திய வீடாக மாறுவதற்கு ரொம்ப எளிமையான வழி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் ஒவ்வொன்றிற்கும் காணிக்கை இருக்கின்றது. பள்ளிவாசுக்குள்ளே வந்தவுடன் தஹியத்துல் மஸ்ஜித் ஒரு தொழுவை தொழுவோம் தெரியுமா? பள்ளிக்குள் எந்த பள்ளி ஆனாலும் போனவுடன் உட்கார்றதுக்கு முன் 2 ரக்காத்
அந்த தொழுகை பேர் தான் தஹியத்துல் மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய காணிக்கை உண்டியல் அல்ல. காசை போடுங்களோ போடலையோ அது அடுத்த விஷயம். ஆனால் பள்ளிக்கு செய்ய வேண்டிய முதன்மையான காணிக்கை என்னவென்றால் 2 ரக்காயத்து வந்த உடனே தொழணும். எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, புதுசாக எந்த பள்ளிக்கு போனாலும் 2 ரக்காயத் தொழுகிறது. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு காணிக்கை என்ன? உள்ளே போகும்போது சலாம் சொல்லிவிட்டு போகணும். வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது சலாம் சொல்லிவிட்டு தான் வர வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வீடு பரக்கத் பொருந்தி வீடாக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வீட்டில் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றுத்தரக்கூடிய முதன்மையான காரியம் என்னவென்றால், எந்த விஷயம் செய்வதாயினும் அல்லாஹ்வின் திருப்பெயரை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஹதீஸ் வந்திருக்கின்றது, நீங்கள் சாப்பிட உட்காருகின்றீர்கள், எல்லோரும் சேர்ந்து உட்காருகின்றீர்கள், சாப்பிடுகின்றீர்கள், அல்லது தனித்தனியாக சாப்பிட போகின்றீர்கள். இப்போ என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு வராரு. உட்கார்ந்து உடனே சாப்பிட வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று எல்லாரும் சப்தமாக சொல்லி சாப்பிட துவங்குகிறார்கள். அப்போ சைத்தானுடைய கூட்டம் சொல்லுமா, இந்த வீட்டில் இன்னைக்கு ராத்திரி தங்க முடியாது, இந்த வீட்டில் நமக்கு சாப்பாடு கிடையாது. ஏன்னா இவங்க அல்லாஹ்வின் பெயரை சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வின் திருநாமத்தை சொல்லி சாப்பிட்டார்கள், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி உள்ளே நுழைகின்றார்கள். எனவே இங்கே நமக்கு தங்குவதற்கு இடமில்லை, இங்கே நாம் சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது, வாருங்கள் போய்விடுவோம் என்று சொல்லி அந்த சைத்தான் கூட்டம் வெளியே போய்விடுவார்கள். இப்போ அல்லாஹ்வின் திக்ரை சொல்கிற இடமாக இல்லம் இருக்க வேண்டும். எதையாவது கண்டது களிய பேசிட்டு யாராவது கரைச்சி குடிச்சுக்கிட்டு, அல்லது வேறு ஏதாவது பெரிய ஸ்க்ரீனில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு, அல்லது சின்ன ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு எதையாவது அப்படியே அதை ஸ்க்ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் இருக்கிறதை விட, நாம் சாப்பிடுகிற நேரம் என்பது அல்லாஹ் தந்த ஒரு கவலை உணவு என்பது அல்லாஹ் நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னால் சுமார் ஏறத்தாழ 32 பேருடைய உழைப்பின் வெளிப்பாடாக தான் ஒரு கவலை உணவு நம் கையில் கிடக்கின்றது. ஒரு கவலை உணவு நமக்கு கைக்கு வரும்னா எத்தனை பேர் உழைக்கின்றார்கள்? 32 பேர் உழைப்பு வேர்வை சிந்தி இருக்கின்றது. இப்போ இந்த உணவை சாப்பிடும்போது வீட்டில் இப்படி பிஸ்மில்லாஹ் சொல்லி அல்லாஹ்வின் நாமங்கள் சொல்லி சாப்பிடும்போது அது பரக்கத்தாகவும் ஆகின்றது, சைத்தான் வெளியேறுவதற்கும் இடமாகவும் ஆகின்றது. அதே போன்று வீட்டில் மகிழ்ச்சி பெறுவதற்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்குமோ அதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றானோ அதை பொருந்திக் கொண்டு இல்லத்தை நடத்த வேண்டும். இல்லத்தரசிகள் ஆகட்டும் அல்லது இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இருக்கக்கூடிய கணவராக இருக்கட்டும், இன்றைக்கு தொழில் வியாபாரத்தை இவ்வளவுதான் அதை நினைத்து வளர்ந்து கொண்டு புழங்கிக் கொண்டு கசங்கிக் கொண்டு இருப்பதை விட அல்லாஹ் விதித்தது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மாதத்தில் இதுதான் நமக்கு வருவாய், இதை புரிந்து கொண்டு அந்த வீட்டு மனைவி போய்விட வேண்டும். அதுதான் பரக்கத் பொருந்திய வாழ்வுக்குரிய அர்த்தம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகனுடைய வம்சத்தொடரில் அப்படியே பின் போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே மேலே நிற்பது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் ஒரு நிக்கா செய்தார்கள். அந்த நிக்கா செய்த தம்பதிகள் எப்படி வாழ்கின்றார்கள் பார்ப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்தவங்க கேட்டார்கள், வா பாப்பா எப்படி போகுது? மனைவி அந்த மருமகள் கிட்ட கேட்கின்றார்கள், குடும்ப லைஃப் எப்படி இருக்கின்றது கேட்டார்கள். ஏதோ போயிட்டு இருக்கின்றது. அந்த அம்மா சம்பாதிச்சு கொண்டு வராரு, வீட்டுக்காரர் ஏதோ கொண்டு வராரு, கொஞ்சம் நஞ்சம் ஓடுது. சரி, சாப்பாடு மற்ற விஷயமெல்லாம் எப்படி இருக்கின்றது? ஏதோ அரை வயிறு கால் வயிறு நிறைஞ்சு கழிஞ்சும் கழியாமல் அப்படி போகின்றது. இந்த மாதிரி பதில், எல்லா பதிலும் அப்படியே ஒரு திருப்தி இல்லாத பதில், ஒரு மனநிறைவு இல்லாத பதில். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் நான் ஒரு செய்தி சொல்லிவிட்டு போகின்றேன். வீட்டு வாசல் சரியில்லை, அதை கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி சொல்லிக்கிட்டார்கள். ஆர்டர் பண்ணுகின்றார்கள். அந்த அம்மா வீட்டுக்காரர் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நான் வெளியே போன பின்னாடி யாரும் வந்தார்களா? ஆமாம், ஒரு பெரியவர் வந்தார், உங்கள் வாப்பா வந்தார்கள். என்ன கேட்டார்கள்? இந்த மாதிரி கேட்டார்கள். சரி, ஏதாவது செய்தி சொன்னார்களா? ஆமாம்,
வீட்டில் வாசல் படி சரியில்லை, மாற்றணுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு இடையில் உறவு இடையில் முறிந்து போனது. தொடர் நீளமானது. அந்த லைஃப் பாதியிலே கட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு நிக்கா செய்கின்றார்கள். பனு சுல்ஹம் என்ற ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணே. அவர்கள் 2 பேருக்கும் மத்தியில் நல்ல வாழ்க்கை புகின்றது. எப்படி இருக்கின்றது அப்படி பார்ப்பதற்காக மாமனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அதே மாதிரி கேட்டாக எப்படிமா லைஃப் போகின்றது? அந்த அம்மா சொல்லுகின்றார்கள், ரொம்ப திருப்தியாக போகின்றது, அல்ஹம்துலில்லாஹ். சம்பாதிக்க எல்லாம் போதுமா? அல்ஹம்துலில்லாஹ், போதும், இருக்கிறதை கொண்டு போதுமாக்கி கொண்டோம். சாப்பாடு என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தர்றான், எங்களுக்கு அதை சாப்பிடுகிறோம். பொதுவாகவே நமக்கு ஏதாவது சில குறைகள் இருந்தாலும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தைக்கு தனி சக்தி வைத்திருக்கின்றான். குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லும் வார்த்தை அதை நிறைவாக மாற்றிவிடும். இதை கேட்டவுடன் அப்படியே மனசு குளிர்ந்து போச்சு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே துவா செய்தார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இவளுக்கு உணவில் ஆட்டிறைச்சில் நீரில் பரக்கத் செய்வாயாக என துவா செய்துவிட்டு போகின்றார்கள். போகும்போது சொன்னார்கள், வீட்டு வாசப்படி ரொம்ப சூப்பராக இருக்கின்றது, உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் சொல்லுங்கள், நல்லா பார்த்துக்கணும். வீட்டு வாசப்படி ரொம்ப கிளியராக இருக்கின்றது அப்படி சொல்லிவிட்டு போகின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இந்த கதையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இதுதான் சொன்னார்கள். வரலாற்றில் எழுதுகின்ற அந்த பெண்மணி அதன் தொடரிலே அடுத்தடுத்து வாழையடி வாழையாக வந்தவர்கள் தான் ஆமினா அம்மா. அவள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அன்பு சகோதரர்களே, அன்பு பெருமக்களே, தாய்மார்களே, வீட்டில் மகிழ்ச்சி பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இருப்பதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் போதுமாகி கொண்டு வாழ்வது. நல்லா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றுமே இல்லாவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ் என்ன வந்திருக்கின்றது? ஹதீஸில் பார்க்கின்றோம், வீட்டுக்குள்ளே பெருமானா போவார்கள், ஏதாவது சாப்பாடு இருக்கிறது பையுங்கள், சாப்பிடுகிறேன். மறுபடியும் ஒரு சில நாட்கள் கழித்து வீட்டுக்குள்ளே போவார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கிறதா? ஒன்றுமே இல்லையே, பரவாயில்லை, நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கின்றேன். ஒன்று புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கின்றது என்று சொல்லுங்கள், அது நன்றாக மாறிவிடும். அன்பு சகோதரே, நல்லா இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் நல்லாக ஆக்கிவிடுவான். நண்பர்களே, எது இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான், அதுதான் சிறப்பான வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. வீடு அமைதி பெறுவதற்குரிய வழிகளை மார்க்கம் சொல்கின்றது. நீங்கள் இருப்பதை கொண்டு புரிந்து கொண்டு வாழுங்கள். முக்கியமாக வீட்டில் அமைதி மார்க்கம் வழி சொல்கிறது. நீங்கள் இபாதத் பள்ளியில் மட்டும் தேடாதீர்கள், உங்கள் வீட்டிலும் இபாதத் இடம் கொடுங்கள். எல்லாரும் பள்ளியில் வந்து தொழுகிறோம், பள்ளியில் வந்தால் நம்ம பெரிய முத்தக்கீனா மாறிடும், நிச்சயமாக உண்டு. ஆனால் இது பள்ளியோடு நின்றுவிட வேண்டாம், வீட்டிலும் இபாதத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் வீட்டில் அமைதி பெறுவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான வழி, தனித்தனியாக சாப்பிடாதீர்கள், குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், அதில் பரக்கத் இருக்கின்றது, இதையும் மார்க்கம் சொல்லி தருகின்றது. அதே போன்றுதான் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு உங்கள் வீட்டில் ஒரு தனி இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் உங்கள் இல்லங்களுக்கு அமைதியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழி என்பதை மார்க்கம் அழகாக சொல்லுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 4 விஷயம் இருக்கின்றது. எந்த மனிதருக்கு அந்த 4 உலகத்தில் கிடைத்து விட்டதோ அவன் உலகமே கிடைக்கப்பட்டவை போன்று அப்படி சொல்லிவிட்டு முதன்மையை சொன்னார்கள். அல்மர்ஸ் சாலிஹா, அழகான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள நாணயமுள்ள ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பது. 2வது சொன்னார்கள், அல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடுன்னா பெரிய பங்களா வீடு கிடையாது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உள்ளமும் விசாலமாக இருக்கின்றது என்ற அர்த்தம். எல்லாருடைய உள்ளம் விசாலமாக இருப்பது அர்த்தம். 3வது சொன்னார்கள், வல் ஜாஹு சாலிஹ், நல்ல ஒரு பக்கத்து வீட்டார் அமைவது. 4வது சொன்னார்கள், ஹனி, தனக்கு விருப்பமான வாகனம், அந்த வாகனம் எந்த கோளாறும் இல்லாமல் சிறப்பாக இருக்கின்றது, அந்த வாகனம் எந்த கோளாறும் இல்லாமல் சிறப்பாக இருப்பது. இந்த 4 ஒரு மனுஷன் கிடைச்சிட்டுனா உலகத்தில் எல்லாமே கிடைத்த மாதிரி.
இது 2 முக்கியமானது. 3 வீடோடு தொடர்புடையது. ஒன்று மனைவி, 2வது வீட்டுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்காரர், இது எல்லாமே வீடோடு தொடர்புடையது. எனவே அன்பு பெருமக்களை, வீடு அமைதி பெறுவதற்கு மார்க்கம் வகுத்த இந்த விஷயங்களையெல்லாம் நாம் பின்பற்றுவோமேனால், எடுத்து நடப்போமேனால் சிறப்பான அமைதிகரமான வீடாக நாம் கட்டமைக்க முடியும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட சிறந்த அமைதியான வீட்டை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக.